தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 11 இறைவார்த்தைகள் 47 54 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நிறைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள். ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையரின் செயலுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவுச்சின்னம் எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது, நான் அவரிடம் இறைவாக்கினரின் திருத்துவதை அனுப்புவேன். அவர்கள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் துயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைவனிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தலைவனிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ உங்கள் திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு, என் அறிவு களஞ்சியத்தின் திறவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து பெறப்பட்ட போது மறைநோய்களும் பரிசேரும் பகைவனதும் இருந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது அக்டோபர் மாதத்துடைய 16ஆம் நாளாகிய இன்று புனித மார்கரெட் மரியா என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவள் 17ஆம் நூற்றாண்டு புனிதையாக பிரான்ஸ் நாட்டு தேசத்திலே பிறந்தவளாக தன் வாழ்நாளிலே எளிமையோடும் ஜப வாஞ்சையோடும் தன் வாழ்நாளிலே கடவுளுடைய அருளை பெற்றவளாக வாழ்ந்திருக்கின்றாள். திரு ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் அவருடைய வாழ்வை மாற்றியிருக்கின்றது. அவருடைய வெளிப்பாடு இந்த மார்கரெட் மரியாவுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு திரு ஆண்டவருடைய அன்பும் கனிவும் இறக்கும் பெற்றவளாக தன் வாழ்நாளிலே அந்த திரு ஆண்டவருடைய பக்தியை எல்லா மக்களிடத்திலும் எடுத்துச் சொல்லக்கூடியவளாக வாழ்ந்திருக்கின்றாள் புனித மார்கரெட் மரியா. இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் நம் ஒவ்வொருவருக்கும் இலவசமாக அளிக்கப்பட்ட கொடை என்பதை இன்றைய வாசல் அனைத்து நமக்கு குறிப்பிடுகின்றது. இது நம்முடைய சொந்த முயற்சியால் அல்ல, மாறாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் மீட்கின்றார். அவருடைய அருளினால், அவருடைய கொடைகளினால், அவருடைய வரங்களினால் என்ற ஒரு ஆணித்தரமான கருத்தை இன்றைய இந்த வழிபாடு நமக்கு இன்றைக்கு உணர்த்துகின்றது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். கடவுள் ஒவ்வொருவரையும் மீட்பவராக இருக்கின்றார், பாவத்திலிருந்து விடுவிக்கின்றார், புது வாழ்வை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை அடிப்படையிலே நாம் எல்லோருமே மீட்கப்படுகிறோம். அது விருத்த சேதனம் பெற்றவர்களாக இருந்தாலும் அல்லது விருத்த சேதனம் பெறாதவர்களாக இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டால் போதும், இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்தால் போதும், நிச்சயம் நமக்கு மீட்பு உண்டு என்பதை பவுலடியார் நம்முடைய ரோமிய மடலிலே அருமையாக குறிப்பிடுகின்றார். அதே வேளையில் இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய இடத்துல ஐயோ பரிசேரே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்கிறார். திருச்சட்ட அறிஞர்களே உங்களுக்கு ஐயோ கேடு. ஏனால் ஒரு மனிதரை நீங்கள் அந்த அளவுக்கு வாழும் பொழுது அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, மாறாக அவர்கள் இறந்து விடுகிற பொழுது அவர்களுக்காக நீங்கள் நினைவு சின்னத்தை எழுப்புகிறீர்கள். இறைவாக்கினரை கொன்றீர்கள், அவர்கள் நீதிமான்களாக வாழ்ந்தார்கள், அவருடைய பண்புகளை புரிந்து கொள்ளவில்லை. இது ஒவ்வொருடைய வாழ்வின் யதார்த்தம் தான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது யாரும் அவரை பாராட்டுவதில்லை, அவரை பற்றி ஒரு உயர்வான கருத்தை சொல்வதில்லை. ஆனால் அப்புறம் எப்போது அவரை இறந்து விடுகிறாரோ அப்பொழுது எல்லாம் அவரை பற்றிய ஒரு புகழுரை, அவரை பற்றிய ஒரு மேன்மைத்தனமான கருத்துக்களை அவரை பற்றி சொல்லுகிறார்கள். அது ஒரு வீணானது என்பதை இன்றைய நாளிலே நமக்கு உளவியல் அறிஞர் பெஞ்சமின் பிராங்க்லின் என்ற அந்த அறிஞர் குறிப்பிடுகின்றார். அவர்கள் வாழும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய யதார்த்த உண்மைகளை அவர்களிடம் எடுத்து கூறுங்கள், அவரை பாராட்டுங்கள், அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக அத்தகைய ஒரு உடல்நலம் கொண்டவர்களாக, உள்ளநலம் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அதைத்தான் மார்கரெட் மரியா எளிமையிலும் ஜபத்திலும் தவத்திலும் பிறரை உயர்வாக நன்மைத்தனத்திலே தன் வாழ்நாள் முழுமையாய் வாழ்ந்தார். அத்தகைய அந்த ஒரு புனிதையை போல இன்று நம்முடைய வாழ்விலும் நாமும் தீமையை வெறுத்து நன்மையை நாம் எப்பொழுதுமே கொண்டவர்களாக, நல் உள்ளங்களை கொண்டவர்களாக, நல் எண்ணங்களை கொண்டவர்களாக நம்முடைய வாழ்விலே வாழ ஆண்டவருடைய இந்த நாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். புனித மார்கரெட் மரியா எவ்வாறு உம்மை பொழுது போற்றியது போல எங்கள் அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய குறைகள், பாவத்தில் விடுபட்டு நாங்கள் அனைவருமே மீட்புக்குரியவர்கள், உம்முடைய அருளால், உம்முடைய இரக்கத்தால் நாங்கள் மீட்படைகிறோம் என்பதை எங்கள் வாழ்விலே உணர்த்துவீராக. எங்களை சொந்த முயற்சியால் அல்ல, மாறாக நீரே எங்களுக்கு இரக்கத்தை, நீரே எங்களுக்கு அன்பை, நீரே உடைய கிருபையை எங்கள் ஒவ்வொரு கொடுக்கிறேன். என் அருள் உனக்கு போதும் என்று
பவுலிலே சொன்னது போல இந்த நாளிலே என்னாலும் உம்முடைய அருள் எங்களை தாங்கும்படி, உம்முடைய கிருபை எங்களை நிரப்பும்படி இடத்துல வேண்டுகிறோம். இந்த நாள் இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் குடும்ப சமாதானத்திற்காக இந்த வியாழக்கிழமை குழந்தை இயேசுடைய ஆசிரை வேண்டி நீ என்னை மகிமை செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதற்கிறாங்க. இதை குழந்தை இயேசுவை தேடி நான் அதை ஒப்புக் கொடுக்கிற குடும்பத்தார் அநேக பேர் இந்த அக்டோபர் மாதத்தில் வேலை வாய்ப்புக்காக, திருமண வரத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, குடும்ப சமாதானத்திற்காக, தீய சக்திகள் மாற, கட்டுகள் மாற, சாபங்கள், பில்லி சூனிய கட்டுகள் மாற, குடும்பத்தில் இருக்கிற உபாதைகள், குடும்பத்தில் இருக்கிற கலக்கங்கள், குடும்பத்தில் இருக்கிற ஏமாற்றங்கள், கடன் பாரங்கள், மன உளைச்சல்கள், குடும்பத்தில் இருக்கிற பல்வேறு தடைகள் அனைத்து நீரை நீக்கும்படியாக, குடும்பத்தில் இறை ஆசிர் இறை வல்லமை ஒவ்வொருவரும் இந்த வேலையில் ஆட்கொள்ளும்படியாக இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக வியாழக்கிழமை குழந்தை இயேசுடைய அருளும் சமாதானமும் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.